අල්ලස් කොමිසම ශක්තිමත් කරලා තියෙනවා. அதேபோல் ஊழல் மோசடி திணைக்களம் பலமாக்கப்பட்டிருக்கின்றது. අල්ලස් කොමිසමේ බිල්ඩින් එකේ ඉඩමද කිව්වා. ஊழல் அந்த திணைக்களத்துக்கான ஒரு இடம் අපි හිටපු ඇමති කෙනෙක්ගේ ගෙයක් අරන් දුන්නා. ஏற்கனவே இருந்த அமைச்சர் விட்டு இடத்தை நாங்க අල්ලස් කොමිසමටම ஊழல் திணைக்களத்துக்காக දැන් පරීක්ෂණ ටික යනවා. இப்போது விசாரணைகள் போய் අපි கொண்டிருக்கிறது. ආයතන ශක්තිමත් කර දුන්නා. நாங்கள் நிறுவனங்களை නීති හදලා දුන්නා. சட்டங்களை உருவாக்கி கொடுத்திருக்கின்றோம். ජනතාව කලබලද? மக்கள் பயப்படுகின்றீர்களா? ඒකල කලබලයි. அவர்கள் பயப்படுவார்கள். ඇයි ஏன்? එනවා ඒගොල්ල පොලිමේ හිටපු ගෙදර வரிசையாக வந்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் வீட்டுக்கே போய் දැන් கொண்டிருக்கிறார்கள். පරීක්ෂණයක් කරනවා. இப்போது விசாரணைகள் நடக்கின்றன. නඩුව අහන්න ඕන කිව්වා. வழக்கு விசாரணை வரும் என்பது නඩුව අහන්න අධිකරණ මදි කිව්වා. நீதிமன்றங்கள் குறைவு என்றார்கள். අලුත් අධිකරණ දැම්මා. இப்போது புதிய நீதிமன்றங்கள் உருவாக்கியுள்ளோம். කොහෙද දැම්මේ? எங்க போட்டிருக்கின்றோம்? හිටපු ඇමතිවරුන්ගේ ගෙවල් අධිකරණ බවට පත් කරා. முன்னாள் அமைச்சர்களின் வீடுகளை நீதிமன்றங்களாக மாற்றி இருக்கின்றனர். එදා කාලා බීලා සැපේ හිටපු ගෙවල් அன்று குடித்து தின்று අද විත්තිකූඩට නගලා නඩුව අහනවා. இன்று விசாரணை கூடங்களாக மாறி இருக்கின்றது. හිටපු සෞඛ්‍ය ඇමති இருந்த சுகாதார அமைச்சர் අද කූඩුවට නගිනවා සාක්ෂි දෙන්න. இன்று அவர் குற்றவாளி கூண்டில் ஏறுகின்றார். කලින් කාපු බීපු ගෙදර அவர் ஏற்கனவே குடித்து தின்ற வீட்டிலேயே මොකද වෙලා තියෙන්නේ? என்று என்ன நடந்திருக்கிறது? අධිකරණ හදලා දීලා තියෙනවා. நீதிமன்றம் உருவாக்கி இருக்கின்றோம். ශක්තිමත් කරලා තියෙනවා. பலப்படுத்தி இருக்கின்றோம். ජනතාව කලබලද? மக்கள் குழப்பமா? ඒගොල්ල කලබලයි. அவர்கள் பயத்தில் இருக்கின்றார்கள். ඒගොල්ල කලබල වෙන්න ඕන. அவர்கள் பயப்படத்தான் வேண்டும். මම තමුන්නාසල සහතිකයක් දෙන්නම්. நான் ஒரு உறுதியை கூறுகின்றேன். මේ 2026 වසර இந்த 2026 வருடம் ලංකා ඉතිහාසයේම இலங்கை வரலாற்றில் දූෂිතයන්ට ஊழல்வாதிகளுக்கு, වංචනිකයන්ට திருடர்களுக்கு, திருடர்களுக்கு හිරගෙවල් නියම කරපු වසර බවට මේ වසර පත් වෙනවා. சிறை கூடத்துக்கு அனுப்பும் வருடமாக இது மாறும் என்பது මේ මැයි මාසෙම இந்த மே மாதத்திலேயே 10 දෙනෙකුගේ නඩු තියෙනවා අධිකරණේ. 10 දෙනෙක්ගේ නඩු අධිකරණයට 1000 பேருக்கான விசாரணை நடக்கவிருக்கின்றது. මේ ඊයේ நேற்று එක නඩු තීන්දුවක් ලබා දෙන තීන්දුව කරා. ஒரு வழக்கு தீர்ப்பு ஒன்று ඒ வந்தது. නඩු තීන්දුව මැයි මාසෙ එනවා. அந்த வழக்கு தீர்ப்பு மே மாதம் வருகின்றது. මොකද සිදුවෙමින් තිබෙන්නේ? என்ன நடந்து கொண்டிருக்கின்றது? වේගයෙන් விரைவாக අපරාධකරුවන්, குற்றவாளிகள், වංචනිකයන්, ஊழல்வாதிகள், දූෂිතයන්, திருடர்கள், කුඩු ව්‍යාපාරිකයන්, குடு வியாபாரிகள், පාතාලයන් பாதாள கோஷ்டிகள் හිරේට යමින් තිබෙනවා. சிறைக்கு சென்று නඩු අහමින් තිබෙනවා. வழக்கு நடந்து கொண்டிருக்கின்றது. කට්ටිය කලබල වෙනවා. அவர்கள் பயப்படுகின்றார்கள். කලබල වෙන්නේ නැත්නම් තමයි පුදුමේ. பயப்படாதி தான் ஆச்சரியம். දොරකට දැවිලා තියෙන නීතිය வீட்டுக்கே வந்திருக்கிற இந்த சட்டம் வீட்டு வாசலுக்கு තමුන්නාසල සූදානම් වෙන්න. நீங்களும் தயாராகுங்கள். මේ සෑම අපරාධකරුවෙක්ම இந்த அனைத்து குற்றவாளிகளையும் නීති හමුවට ගෙන යාම සඳහා சட்டத்தின் முன் கொண்டு வருவதற்காக තමුන්නාසල අපිට ජනවරමක් ලබා දුන්නා. நீங்கள் அதுக்கான மக்கள் ஆணையை வழங்கி අපි ඒ ජනවරමට අනුව කටයුතු කරනවා. அதற்கேற்ப நாங்கள் செயற்படுகின்றோம். නේද? පරම්පරාවෙන් ජනාධිපතිවරුද, பரம்பரையினூடாக ஜனாதிபதிகள், පරම්පරාවෙන් අගමැතිවරුද, பரம்பரையினூடாக பிரதமர்கள், ඒව ගැන අපි මනින්නේ නැහැ. அது தொடர்பாக நாங்கள் பார்க்கவில்லை. හිටපු ජනාධිපතිද, இருந்த ஜனாதிபதியா, හිටපු අගමැතිද, இருந்த பிரதமரா, හිටපු ජනාධිපතිගේ බිරිඳද, இருந்த ஜனாதிபதி விட்டு மனைவியா, ජනාධිපතිගේ පුතාද, ஜனாதிபதி விட்டு மகனா, හිටපු ජනාධිපතිගේ බෑනද, இருந்த ஜனாதிபதி விட்டு மருமகனா, හිටපු ජනාධිපතිගේ මස්සිනාද, இருந்தவர் விட்டு மச்சானா, ભેදයක් නැහැ. எந்த வேறுபாடும் கிடையாது. නීතිය සමානව ළඟට එනවා. சட்டம் அனைவருக்கும் சமம். ඔච්චරයි තියෙන්නේ. அவ்வளவுதான். අපි කියන්නේ එකයි. நாங்கள் கூறுவது ஒன்றுதான். දේශපාලනයට එන්න කලින් ඒගොල්ලෝ அரசியலுக்கு வருவதற்கு முன்னர் அவர்கள் ඥාතීන්ට වරෙන්තු නිකුත් කරලා තිබෙන්නේ. அவர்களுடைய உறவினர்களுக்காக සමහර රට පැනලා ඉන්නවා. பிடியானை අපි උපරිම උත්සාහ කරන ඒගොල්ලෝ ගේන්න. வெளிநாடுகளில் இருக்கின்றார்கள். ඒ அவர்கள் අධිකරණ හමුවට පමුණුවන්න. මේ රටේ ජනතාවට இந்த நாட்டு மக்களுக்கு නීතිය පිළිබඳ විශ්වාසය ගන්න ඕන. சட்டம் தொடர்பான நம்பிக்கை ඒ වැඩේ අපි කරමින් තිබෙනවා. அதை நாங்கள் உருவாக்குகின்றோம். ඒගොල්ලෝ කලබල වෙමින් තිබෙනවා.